ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். இப்போ நம்ம ரெட் பனானா மில்க் ஷேக் பண்ணிடலாம். செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு, பொட்டாசியம்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து அவ்வளோ ஒரு சத்தானது. இந்த பால்லாம் சேர்க்குறோம், கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. இந்த கருப்பு திராட்சையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இது என்கிட்ட இருக்க நட்ஸ் இருக்குன்னு தான் நான் வச்சுருக்கேன். தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த எல்லா நட்ஸும் நான் வச்சுருக்கிறது பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, இதை மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ வந்து ரொம்ப நேரம் இது ஊறணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்து எப்படி ஊற வைக்காமே இந்த ட்ரை நட்ஸை ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கலான்றது தான் இப்போ காட்ட போகிறேன். இதை ஊற வச்சாலும் சேம் பெனிஃபிட் தான், இதை ஊறாமல் சாப்பிட்டாலும் சேம் பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. இப்போ இது கூட நான் இந்த பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இந்த நட்ஸும் இந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு, பால் ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் மசியாது. தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக மாறியும், கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கும். அந்த டைமுக்கு நம்ம இது கூட வாழைப்பழத்தை சேர்த்தோன்னா நல்லா பேஸ்ட்டாயிடும். நிறைய பேர் இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் பெனிஃபிட் இருக்குது அதை செக் பண்ணிட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. சேம் அதில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதே தான் நம்மளுக்கு. நம்ம ஊற வைக்காமலே இந்த மாதிரியும் அடித்து சாப்பிட்லாம். ஊற வைக்கலன்னா ரொம்ப பேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்க தேவையில்ல, ஈஸியாக பேஸ்ட் ஆயிடும். வாழைப்பழம் போட்டு இப்போ அடித்தாச்சு. இப்போ 1/2 லிட்டர் பால் இருக்குது. அதில் நான் வந்து தேவையான அளவு இதில் சேர்த்துருக்கேன். எனக்கு 2 கப்பு போதும். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ இதில் பால் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான நம்ம ரெட் பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லையா நான் தேனும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சுகர் போட்டது தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவைன்னா இந்த தேனும் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்குறேன், காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்டை பொறுத்தது. நம்ம கிட்ட தேன் இல்லைன்னா நம்ம சுகரே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நாட்டு சர்க்கரை கிடச்சிதுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்குலாம் அவ்வளோ கால்சியம் எல்லாமே இருக்குது. இந்த முட்டி வலி இருக்கவங்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இது அவ்வளோ ஒரு ஹெல்த்து. இதை வாரத்தில் ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணுங்க. டெய்லியும் முடியாது. இதில் நிறைய நட்ஸு சேர்க்கலாம். இந்த அத்திப்பழம் இதெல்லாம் ட்ரையாக அதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இல்லாதனால இருக்கிறத வச்சு நான் செய்திருக்கேன். லைட்டாக கார்னிஷிங்க்கு பாதாம் போட்டிருக்கேன். அப்பயும் உங்களுக்கு டெக்கரேஷன் வேணும்னா இந்த மாதிரி சாக்லேட் சாஸ் ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நம்ம வீட்லேயே ஹோம்லேயே ரெடி பண்ண ரெட் பனானா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.